சூரியனார் கோவில் ஆதீனம். சூரியனார் கோவில் பராமரிப்பு மற்றும் பொறுப்புகளை ஏற்று நடத்தி கொண்டு வருகிறது. ஆதீனம் என்பது சைவ சித்தாந்தத்தை வளர்க்கவும் தமிழ் மற்றும் ஆன்மீக பணிகளை மக்களிடையே கொண்டு செல்லவும் தோற்றுவிக்கப்பட்ட முக்கியமான சமய திருமடங்கள் ஆதீனம் என்று அழைக்கப்படுகின்றன. இம்மடங்களின் தலைமை பொறுப்பில் இருந்து வழிநடத்தும் மடாதிபதிகளையும் ஆதீனம் அல்லது ஆதீனகர்த்தர் என்று நாம் அழைக்கிறோம். ஆதீனங்களின் முக்கிய பணிகள் என்று பார்த்தால், சமயத்தொண்டு, சைவ சித்தாந்த கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பது, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது முக்கிய தொண்டாக கருதப்படுகிறது. தமிழ்த்தொண்டு என்று பார்த்தால், பக்தி இலக்கியங்களை வளர்ப்பது மற்றும் தமிழ் நூல்களை வெளியிடுவது. கல்வி மற்றும் அன்னதானம், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் ஏழைகளுக்கான உணவு வழங்கும் கூடங்களையும் நடத்தி வருகிறது. கோவில் பராமரிப்பு என்று பார்த்தால், பல வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோவில்களை பராமரித்து வழிபாடுகளை நிர்வகிப்பது தலையாய கடமையாக இருக்கிறது. சூரியனார் கோவில் ஆதீனம் நூலகத்தையும் கொண்டுள்ளது. மியூசியமும் ஒன்று இருந்தது. இங்கே பனை ஓலைகளில் எழுதின அந்த சுவடிகள் எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்காங்க. அதில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கையெழுத்து. மார்ஜின் கூட விட்டு எழுதியிருக்காங்க. இது அந்த அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பனை ஓலைகளில் தடவுறாங்க. லேசாக அந்த தடவி விடுறாங்க. எதுக்காகன்னு கேட்டால், அது பூச்சி அரிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பராமரிப்பு செய்வதன் மூலமாக அந்த 200-300 வருடங்களுக்கு முன்னர் இந்த யோகிகள்லாம் எழுதின சைவ சித்தாந்தம் மற்றும் தமிழ் இலக்கியங்கள் இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டில் இதை ஸ்கேன் பண்ணி அவங்க ரீபப்ளிஷ் பண்ணுறாங்க. திரும்பவும் மறுபதிவு செய்கிறாங்க. புதுப்பிக்கப்பட்ட அந்த நூல்களை அச்சிடப்பட்டு அந்த ஆதீனத்திலேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது, கிடைக்கும் ஒரு வழி செய்து கொடுக்கின்றனர். இது அவங்க எழுதின அந்த எல்லாவற்றையும் மொழிபெயர்த்து, அதாவது அவங்க தமிழ் கலந்த ஒரு மொழிகளில், தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே இப்போது இருக்கிற ஒரு நடைமுறைக்கு ஏற்ப அந்த தமிழ் புத்தகங்களாக நிறைய எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய ஓலைச்சுவடிகள் நம்ம பார்க்க முடியுது. ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்குது. எல்லாவற்றையும் அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. டைரெக்டாக எழுதின அந்த ஓலைச்சுவடிகள் மியூசியமில் இருக்குது. மேற்கொண்டு எல்லாவற்றையும் நூலகத்தில் கூட நிறைய நூல்கள், அதாவது வெளியே இருந்து நிறைய பேர் கொண்டு கொடுக்குறதும் உண்டு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அங்கேயே படிக்கிற வசதிகளும் இருக்குது. இது சைவ சித்தாந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தலையாய கடமை இருக்கிறது. மேலும் அன்னதானம் எல்லாவற்றையுமே பொறுப்பேற்று நடத்தி வருகிறார்கள். இங்கே அன்னதானம் அதெல்லாம் விமரிசையாக நடைபெறுகிறது. கோவில்களின் அத்தனை பொறுப்புகளையும் ஆதீனம் ஏற்று நடத்தி வருகிறது. இங்கே ஒரு தப்போவனம் கூட இருந்தது. அங்கே அந்த பழைய சிவாக்கிர யோகிகள்லாம் இருந்திருப்பாங்கள்ல, அவங்களுடைய சமாதி இருக்குது. சில இதில் அந்த பாதுகை மாதிரி வைத்திருக்கிறார்கள். சில சமாதிகளில் சிவலிங்கத்தையே மேலே எழுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க முடிகிறது. அதை அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய பணியாட்கள் இருக்கிறார்கள். அதையுமே நாங்கள் பார்த்தோம். இந்த கோவிலுக்கு எதிர்க்க ஒரு தெப்பக்குளம் மிக அழகாக இருந்தது. பெரிய ஒரு தெப்பக்குளம். அதையுமே ரொம்ப நல்லா பராமரிப்பு செய்து வருகிறார்கள். அப்புறம் படரரசு அப்படிங்கிற ஒரு அரச மரம் இருந்தது. அதை சுற்றி வந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் நந்தி, மிகப்பெரிய நந்தி இந்த கோவிலில் இருந்தது. அந்த ஆதீனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் சிவன் கோவிலில் இந்த ஒரு சிலைகள்லாம் இருந்தது. அதாவது நந்தி இருந்தது, பெரிய நந்தி. அப்புறம் 4 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் அவர்கள் இயற்றிய அந்த பாடல்கள் எல்லாமே அங்கே ஓலைச்சுவடிகளில் இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய பிரகாரம் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சன்னதியும் இருந்தது.
திருவள்ளுவருடைய சிலை கூட இங்கு அமைக்கப்பெற்றிருந்தது. இந்த அளவுக்கு வந்து ஆதீனம் பொறுப்பெடுத்து சைவ பாரம்பரிய மடம், தொன்மையான மடங்கள் சேவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.